வணக்கடா பாய்ஸ் உடம்பு சீரீஸில் இனிமேல் அப்படி சொல்ல போகிறது இல்லை நண்பர்களே. ஏன்னா நம்ம இனிமேல் கொடிசியாக ரன்னிங் போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் டே இன்றைக்கி தான் போனோம் நண்பர்களே. போன உடனே நம்ம ஒரு 2 கிலோமீட்ரு அதாவது கொடிசியா கிரவுண்டு ரோட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வந்த நண்பர்களே. நல்ல வியர்வை நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. எதனால் இந்த முடிவுனா நண்பர்களே வெயிட் லாஸ் ஆக மாட்டேது ஒழுங்காக. அதனால தான் இனிமேல் கொடிசியா கிரவுண்டில் போய் ஓடிடலான்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஜிம்முக்கு வந்த நண்பர்களே. என்ன கதைன்னா இன்றைக்கி நமக்கு HIIT ஒர்க் அவுட்டு அதாவது போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்புல உள்ள கொழுப்பை ட்ரை ஆக்க போகிறோம். அதுக்காண்டி தான் இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம இறங்கியிருக்கோம். முழுக்க நம்ம வாத்தியார் தான் சொன்னாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணிடுவோம். வெயிட் லாஸ் ஒழுங்காக ஆக மாட்டேது உங்களுக்கு என்னான்னு தெரில. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 kg குறைச்சிட்டிங்க, அது ஈஸியாக குறைஞ்சி. இதுக்கப்புறம் குறையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக கார்டியோவில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நண்பர்களே. அதுக்கப்புறம் நம்ம அதை தட்ட முடியுமா? இந்த மந்த்து மட்டும் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு சர்க்கியூட் மட்டும் போடுறதா இருக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடிசியா கிரவுண்டில் ரன்னிங்கு, அதுக்கப்புறம் இந்த HIIT ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் பாடி லிஃப்டிங் தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் 1 மந்த்து கழித்து நம்ம ஜிம்முக்கு வரலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்ப்போம். HIIT ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நேராக வார்மப்புக்கு வந்தாச்சு. வார்மப்பையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்பொழுதும் போல் சர்க்கியூட்டே போட வந்தாச்சு நண்பர்களே. சர்க்கியூட்டில் எல்லா மசில்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய வெயிட்டை காமிக்க போகிறேன் நண்பர்களே. ஜிம்முக்குள்ளே நுழையும் போது 81 இருந்தேன், இப்போ 73 600 சம்திங் இருக்கேன் நண்பர்களே. இதுதான் கரண்ட் வெயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம கொடிசியா கிரவுண்டில் போய் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எப்பொழுதும் போல் நண்பர்களே போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு கருப்பு காப்பி கொஞ்சம் கொண்ட கடலை இவனை சாப்பிட்டு காலை உணவே முடிச்சிட்டேன் நண்பர்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் போய்ட்டு 2 சப்பாத்தியை போட்டு முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஈவினிங்காக நண்பர்களை பிடிச்சின்னு போயிட்டு கருப்பு காப்பியை தான் நண்பர்களை போட்டோம். இனிமேல் கருப்பு காப்பியை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி 2 கூட ஆயிடுச்சு, மன்னிச்சிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக நம்ம ரூமு பக்கத்தில் அண்ணன் கொசு மருந்து அடிக்க வந்தாப்பில் அவரை வீடியோவில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு போகலான்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவலில் போயிடுவோம்ட்டு ஜம்முன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தனியாக போனேன். போயிட்டு வந்துட்டு கொய்யாக்கோட நான் நாளை முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய்.